வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே மத்தியானம் என்னென்ன சமைச்சேன் அப்படின்னா, ஒயிட் ரைஸ், அதாவது வெள்ளை சாதம் வடிச்சிருக்கிறேன். கூடவே ஆட்டு ஈரல் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. க்ரீன் சட்னி ரெடியாக இருக்குது. இது நெல்லிக்காய் ரசம், எனக்காக வெள்ளை சாப்பாடும் நெல்லிக்காய் ரசமும் மிச்சரும் வச்சு நான் சாப்பிட்ருவேன். மற்றவங்களுக்காக வெள்ளை சாப்பாடும் இருக்குது, கூடவே மட்டன் பிரியாணியும் இருக்குதுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த தோசைக்கல்லே சூடாக இருக்கட்டுங்கிறக்காக வச்சுருக்கேன். இது தாங்க சூப்பர் ரெசிபி, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபி தந்தூரி சிக்கன். அதுவும் வீட்டிலையே அவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம் வாங்க. அதே கடையில் உள்ள அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கிலோ அளவுக்கு தந்தூரிக்குன்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தந்தூரிக்குன்னு சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸில் வெட்டி கொடுப்பாங்க. லேசாக மேலே கீரல் போட்டு வாங்கிட்டு வந்தால் போதும். இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவும் போது மேலே அந்த வெள்ளை கலர் லேயர் இருந்துச்சுன்னா அதை நல்லா எடுத்துடுங்க. எடுத்து அதை சிக்கன் கவுள் வாடை இல்லாமல் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இருக்கட்டும், இதுக்கு மசாலா நம்ம மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 15 புதினா இலை எடுத்துக்கோங்க. 5 விரல் கூட்டின மாதிரி மல்லி இலை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு சூப்பரான டேஸ்டான, கடையை விட பெஸ்ட்டாகவே இருக்கக்கூடிய சிக்கன் தந்தூரி ரெசிபி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். காரத்துக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தனி மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போது கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் எல்லாமே நீங்கள் நார்மல் மசாலாவே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கலர் ரெட்டாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி தக்காளியை இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா 1.5 கிலோ அளவு நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே நான் ஒரு பாக்கெட் தயிர் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி கடையில் தான் தயிர் வாங்கினேன், வீட்டில் உரம் ஊற்றலை. ஏன்னா இப்போ கிளைமேட் எல்லாம் ரொம்ப சேஞ்சாக இருக்கிறதுனால அந்த குளிர் நேரத்தில் தயிர் வீட்டில் உரம் ஊற்ற வேண்டான்னு சொல்லி ஊற்றுறதில்ல. இப்போ ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கன் இந்த மேலே லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதாவது அந்த மசாலா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. முதல்ல நல்லா ஒரு கிரைண்ட் விட்டுக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அதனால் தண்ணி அதிகம் சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கலர் பாருங்கள், நல்லா ஒரு ரெட் கலராக இருக்குது பாருங்கள். நான் காஷ்மீரி மிளகாய் வாங்கி வெயில் நேரத்தில் நல்லா காய போட்டுட்டு அதை மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த வீடியோ கூட நான் ஏற்கனவே நம்ம குக் வித் அம்மா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் நான் எப்படி ரெடி பண்ணினேன், மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறேன், மல்லித்தூள் எப்படி ரெடி பண்ணுறேன், மஞ்சத்தூள் எப்படி வீட்டில் ரெடி பண்ணிக்கிறேங்கிற வீடியோ நான் குக் வித் அம்மா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க என்னோடய ஃபஸ்ட்டு சேனலான குக் வித் அம்மா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய 2வது சேனலுங்க. இப்போ மசாலாவை மிக்ஸி ஜார்லேருந்து அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ டார்க் சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க. டீஸ்பூன் தான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதே டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்குறத விட வினிகர் சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கன் இன்னும் சாஃப்டாக நல்ல ஒரு ஜூஸியாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைகளில் பார்த்திங்கன்னா வினிகர் தான் சேர்ப்பாங்க, லெமன் சேர்க்க மாட்டாங்க. லெமன் மேலாப்பில் பிழிஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மசாலாவில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த தந்தூரிக்கான சிக்கனை நல்லா பரட்டிக்கோங்க.
இந்த மாதிரி மசாலாவில் பெரட்டி பெரட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் மீதி இருக்கிறது நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கூட திருப்பி நம்ம அடுத்தடுத்து சிக்கனை போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். உங்களுக்கு குறைஞ்சது இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுடுங்க. அதாவது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, இன்னுமே நல்லா மசாலா வந்து பிடிச்சு, அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் உள்ள அந்த லேயராக நம்ம சிக்கனில் கீறி விட்டுருக்கோம் இல்லையா? அது வழியாக நல்லா உள்ளே போயிட்டு, சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும், மசாலாவும் இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அவன் இல்லாமல் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 இயர் ஆகுது நம்மளோட அம்மாவின் கையளவு சோறு சேனலை ஆரம்பித்து. இந்த 1 இயருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க. இப்போ எல்லா சிக்கனுக்கும் மசாலாவை பரட்டியாச்சு பாருங்கள். நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டான அளவுங்க. அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது மசாலா. நமக்கு கொஞ்சம் மிஞ்சினாலும் பரவாயில்ல. அந்த மசாலாக்குள்ளே இந்த சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி ஊறி வரணும். அதனால எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தாலும் அந்த சிக்கன்லேயே போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஆனால் 2 மணி நேரம் நல்லா மசாலா வந்து ஊறி இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து அதை லாஸ்ட்டு துண்டு பாகம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா மசாலா உங்களுக்கு மேலாப்பில் ஒட்டியிருக்கும், உள்ள சிக்கன் வந்து அப்படியே பச்சையாகவே இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் எடுத்து வைக்க போகிறேங்க. அதுக்குள்ளே நான் மற்ற சமையலெல்லாம் முடிச்சுடுவேன். இதை லாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு இதை ரெடி பண்ணணும். பிள்ளைங்கள்லேருந்து கணவர் வரைக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. 2 மணி நேரம் கழித்து வெளியில் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம தோசை சுடுறோம் இல்லையா, இரும்பு தவா, அந்த இதை தான் எடுத்துருக்குறேன். இரும்பு தவாவில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். நம்ம தேவைப்பட்டால் அடிக்கடி ஒவ்வொரு ஸ்பூனாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்ச அந்த சிக்கனை இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. 2 நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம பண்ணினா தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே தந்தூரி சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலாப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் மேலாப்பில் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் வேகாது, ரொம்ப டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரிக்கிற துடுப்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கட்டாயம் வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் சண்டே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரசம் சாதம் இருந்தால் போதும், மிச்சர் போட்டு சாப்பிட்ருவேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு வெஜ்ஜு ரெசிப்பின்னு சொல்லிட்டோம்னா சரியான கோபம் வருங்க பிள்ளைங்களுக்கு. வீட்டில் என் கணவருக்கும் அப்படித்தான். ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இருந்தே ஆகணும், அந்த மாதிரி குணம் பிள்ளைங்களுக்கும் சரி கணவருக்கும் சரி. அதனால் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். என்னால் முடிஞ்சது, எனக்கு இந்த சமையல் தான் தெரியும். அதனால் பிள்ளைங்களுக்கு கேட்டதை செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதனால் சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு 20 புதினா இலையும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் எடுத்துருக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 5 பூண்டு, இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூடவே ஒரு பேக்கெட் தயிர். இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து 50 ml உள்ள தயிர் பாக்கெட்டு. கொஞ்சமாக ஸ்லைஸ் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு, 1/4 முடி நம்ம வெட்டிட்டு அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்குது. இந்த தோசைக்கல்லை தூக்கி அந்த பக்கம் மாற்றிடலாம். இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது தாங்க. இந்த மாதிரி நமக்கு தந்தூரிக்கு செய்கிறதுக்குன்னு சொல்லி கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இந்த மாதிரி வலை கிடைக்குதுங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம பாதி அளவுக்கு தோசைக்கல்லில் நல்லா வெந்திருந்த இந்த சிக்கனை தூக்கி இதில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தோசைக்கல்ல மீதி ஒரு 2 பீஸ் எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படியே 2 அடுப்புலையும் மாற்றி மாற்றி வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ ஆயில் மட்டும் தோசைக்கல்ல விட்டுக்கோங்க. க்ரீன் சட்னியாக நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு.
இப்போ இதையுமே அந்த துடுப்பு வச்சு அப்படி லைட்டாக திருப்பி விட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஓரங்கள்லாம் கூட நல்லா வெந்து வந்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு அடுப்பு நாறி போகும், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம வந்து அடுப்பை க்ளீன் பண்ணணும். எல்லாம் சமையல் முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை க்ளீன் பண்ணியே தான் ஆகணும். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஆனால் மாசத்துல 1 நாள் கடையில் போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் இல்லையா? கடைக்கு போனால் எப்படியும் 2000 3000 ஆயிடுதுங்க. வீட்டில் இப்படி வேணுங்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா செலவு கம்மி தான். நமக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் செலவு கம்மி தான். இப்போ சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த அடுப்பில் உள்ளதை இப்போ இந்த அடுப்புக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணினா 2மே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் சிக்கன் தந்தூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு கொடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.